ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து புதுசாக நர்சிங் கவுன்சில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. நர்சிங் கவுன்சில் வந்து பிஎல்எஸ் வந்து அவங்களே அவங்க வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு டிஎன்என்எம்சின்னு ஃபோன் ஆர்லனா சிஸ்டமில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு லிங்க் வரும் நர்சிங் கவுன்சில் பற்றி. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் மேலே டாப்பில் வந்து வேறு மார்க் பண்ணிக்கோங்க, இசிஎன்இ. அதை கிளிக் பண்ணணும். இசிஎன்இ கிளிக் பண்ண அப்புறம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் சிஎன்இ மாடியூல்ஸ் அப்படின்ட்டு இருக்கும் ஃபஸ்ட்டு இருக்கிறது. அதை கிளிக் பண்ணுங்கள். வேறு மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து லாகின் பேஜ் ஓப்பன் ஆயிரும். மேலே லாகின் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக. அந்த லாகினை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ண யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து இந்த யூசர் ஐடியில் யூசர் ஐடி போட்டுக்கோங்க. பாஸ்வேர்டில் பாஸ்வேர்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு எல்லாமே டிக் மார்க் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு முன்னாடி சிஎன்இ நீங்கள் பண்ணியிருப்பீங்கன்னா அந்த சிஎன்இயோட ஃபுல் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பிஎல்எஸ் சேம் பிஎல்எஸ் அதே மாதிரி ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. ஆரோ மார்க் பண்ணிக்கோங்க. அந்த பிஎல்எஸ்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. பிஎல்எஸ்ஸை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அந்த பேமெண்ட்டுக்கான லிங்கு கிளிக் பண்ண சொல்லும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் வந்து எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. எது மூலமாக உங்களுக்கு பண்ணிக்கோங்க, எது கம்ஃபர்ட்டோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. யூபிஐ ஆப்ஷன் இருக்குது, யூபிஐலையும் பண்ணிக்கலாம். 200 rupees பே பண்ண சொல்லும். 200 யூபிஐ பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு சேம் சிஎன்இ மாதிரியே பண்ணிக்கலாம். ப்ரீ டெஸ்ட்டு அதோட கோர்ஸ் வரும். நீங்கள் ப்ரீ டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கோர்ஸ் படிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. கோர்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து போஸ்ட் டெஸ்ட் வரும். மேலே இருக்கும் பாருங்க லிங்கு. போஸ்ட் டெஸ்ட்டை கிளிக் பண்ணி போஸ்ட் டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 40 கொஸ்டின்ஸு சேம் அதே மாதிரி தான் சிஎன்இ மாதிரி. நீங்கள் 80% இது பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் ஆயிரும், கோர்ஸ் கம்ப்ளீட் ஆயிரும். நீங்கள் ஃபைனலாக வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் அதிலே கொடுத்துருவாங்க. வர சர்டிஃபிகேட் இந்த மாதிரி தான் இருக்கும். சேம் சிஎன்இயில் எந்த மாதிரி சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்களோ அது இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அதிலே டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் பிஎல்எஸ் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு அந்த டிஎன்எம்சி வெப்சைட்லேயே வந்து லிங்க் கொடுத்துருக்காங்க. ப்ராக்டிக்கல் நீங்கள் வந்து எங்கே வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த பிளேஸ் வேணாலும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அந்த லிங்கில் போய்ட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளேஸ் எல்லாமே தெரியும். நீங்கள் ஒன்ஸ் கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து அந்த பர்டிகுலர் சென்டர்லேருந்தே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. இதுதான் ப்ரொசீஜர். ரொம்ப ஈஸியாக இருக்குது. மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப பிஎல்எஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது சஜஷன் தான் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.